எங்களுக்கு ஒரு சூழ்நிலையும் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அன்னைக்கு 30 பைசாவுடைய அருமை எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு ஈஸியா போச்சு பல விஷயங்கள். ஹீரோ நிறைய சுடிதார் இருந்தாலும் இன்னொரு புது பீரோ வாங்கி அடுக்குவாங்கிற மாதிரி தான் தோத்துறோம். அப்போ 30 பைசா பேனாவை நான் விலை கொடுத்து வாங்கின அந்த ரீஃபில் தூக்கி போட எனக்கு மனசு இல்லை. அதை எப்படி ஆகிலும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். 30 பைசா கொடுத்து வாங்கின ரீஃபில் என்னால் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும்னா தன்னுடைய ரத்தத்தையே ஜீவனையே விலைக்கிரயமாக கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறாரு. உங்களை யூஸ் பண்ணாம உயர்த்தாம மேன்மைப்படுத்தாம விடவே மாட்டார். ஆமெனா? God calls every man with a purpose. உங்களை சர்ச்சுக்குள்ள சும்மா கொண்டு வந்துடல. ஆரம்பத்தில் புரியாத மாதிரி தான் இருக்கும், போக போக புரியும். நானும் எங்கள் வீட்டில் மூத்த குமாரன், பைபிளில் இளையகுமாரன் ஸ்டோரி அப்படியே எங்கள் வீட்டில் நடந்துச்சு. ஒரே ஒரு சின்ன மாற்றம், நான் மூத்த குமாரன், எனக்கு ஒரே ஒரு தம்பி. நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அப்பா அம்மா பேச்சை கேட்டு ரொம்ப கீழ்ப்படிதல். எங்கள் அப்பா அப்படி தான் வளர்த்தாரு. ஸ்கூலில் எப்பொழுதும் ஃபர்ஸ்ட் வருவேன், நல்லா படிப்பேன். நான் 10th படிக்கும்போது எங்கள் டிஸ்ட்ரிக்டில் செகண்டு. நான் அந்த மாதிரி படிப்பேன், நல்லா படிப்பேன். எங்கள் அப்பா என்ன அப்படி கண்டிப்பாக வளர்ப்பார். நான் 10 படிக்கிற வரைக்கும் சினிமானாலே என்னன்னு எனக்கு தெரியாது, அந்த மாதிரி வளர்ந்தேன் நான். நான் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா பிஸ்னஸ் மேன், மளிகை கடை வச்சுருந்தாரு. ஆமாம், நல்ல டெவலப் ஆயிடுச்சு. அப்புறம் பக்கத்துலேயே ஒரு சாய கடை, ஒரு டீ கடை போட்டார். அதுவும் ஒரு பக்கம் டெவலப் ஆகுது. இன்னொரு பக்கம் கோழி பண்ணை, 4வது விவசாயம். ஒரு மனுஷன் எத்தனையோ பார்க்க, ஆனால் டெவலப் ஆகி போயிட்டே இருக்கு. ஊரில் பார்க்குறவனுக்கெல்லாம் வயிற்றுச்ச, அந்த மனுஷன் அப்படி ஆயிட்டானே அப்படின்னு எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக பொறாமையில் பில்லி சூனியம் வச்சுட்டாங்க. உங்களில் நிறைய பேருக்கு அதெல்லாம் என்ன ஏதுன்னு தெரியாது, தெரியாமல் இருந்தால் சந்தோஷம். அப்படி அந்த பில்லி சூனியம் எங்கள் குடும்பத்தை தாக்கி எங்கள் அம்மாவுக்கு அல்சர் வியாதி, குடல் புண் வியாதி வந்துட்டு. அப்போது ட்ரீட்மெண்ட்டுக்கு அம்மா போயிட்டே இருக்காங்க. அப்பா ட்ரீட்மெண்ட்காக பணங்களை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஆனால் அம்மாவுக்கு க்யூர் ஆகவே இல்லை. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு. சில மாதங்கள் அவங்க ஹாஸ்பிட்டலே இருக்கிறாங்க, சுகமாகவே இல்லை. ஆப்ரேஷன் வரைக்கும் போய் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. டாக்டர் அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி. அப்போ இதுக்கிடையில அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டே இருந்ததுனால பிஸ்னஸ் எங்கள் அப்பாவால் கவனிக்க முடியல. ஒரே நாளில் கோழி பண்ணையில் கோழியெல்லாம் செத்து விழுந்துட்டு, ஏதோ ஒரு டிசீஸ், நோய் விழுந்துட்டு, எங்களுக்கு ஒன்றும் புரியல. பிஸ்னஸை பார்க்க முடியல அப்பாவால். கடையை பூட்டி போட்டாச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு செலவு போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் டாக்டர் சொல்லிட்டாரு, 24 hours தான், நாளைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க. இன்னைக்கு நைட் வேணால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கலாம், காலையில் நீங்கள் அவங்கள கொண்டு போயிடணும் வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டான். அப்போ நான் 10th படிச்சுட்டு இருக்கிறேன். அப்பா பயங்கரமாக அழுகிறாரு. நானும் என் தம்பி, சின்ன பிள்ளைங்க, எனக்கு 4 வயசு சின்னவன் என்னுடைய தம்பி. அப்போது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் அழுதுட்டு இருக்கிறாரு அப்பா. அப்பெல்லாம் ஃபோன் கிடையாது, டெலகிராம் பண்ணி தந்தி கொடுத்து சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தகவல் போயிடுச்சு. அவங்கெல்லாம் தே ஸ்டார்டட் தே ட்ராவல், கிளம்பி வர்றாங்க. சாயங்காலம் ஒரு 6 மணி, 5:30 மணி, 6 மணி இருக்கும். அப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் ப்ரேயர் பண்ணி மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்காக ஒரு 2 பேர் வந்திருக்கிறாங்க. அப்போது
அப்பா ரொம்ப வேதனையோடு, அவங்க ஒருத்தரையாக வந்து பார்த்து ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்கல்ல. அப்போது என்னுடைய அப்பா கிட்ட வந்து, என்ன ஒரு மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை, கவலைப்படாதீங்க, இயேசு உயிருள்ளவர். டாக்டர் சொல்லியிருக்கலாம், ஆனால் இப்போவும் நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் மனைவிக்கு ஆண்டவர் உயிர் கொடுப்பாரு அப்படின்னு ஆண்டுடைய அன்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த தருணத்தில் ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும், வேற வாய்ப்பு இல்லையே. அவங்க மரண தருவாயில் இருக்காங்க. சரி ஜெபம் பண்ணுங்க. உடனே அம்மா தலையில் கை வச்சுட்டு அவங்க ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ராத்திரி ஒரு மணி இருக்குமா, படுத்த படுக்கையில் அம்மா இருக்காங்க, அப்பா ஒரு மூலையில் சுவரில் சாஞ்சே அழுது, அந்த அழுகையில் அப்படி தூக்கத்திலே இருந்திருக்கிறாங்க. எங்க அம்மா சொப்பனம் பார்க்குற மாதிரி தெரியுதான், வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஜீசஸ் அப்படியே அவங்க கட்டிலுக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரி, அவங்க தலையில் கை வைக்கிற மாதிரி தெரிஞ்சதான். அப்படி தலையில் கை வைக்கும்போது அவங்க சரீரத்தில் ஏதோ ஒரு ஷாக் அடித்த மாதிரி இருந்திருக்கு. டோட்டலி அவங்க சுகமாயிட்டாங்க. டோட்டலி பல மாசமா பெட்ல இருந்து எந்திரிச்சு உட்கார்றதுக்கு கூட மற்றவங்க உதவியை தேடுறவங்க அவங்களாவே எழுந்து உட்கார்ந்துருக்குறாங்க. அப்பாவை கூப்பிட்டுருக்குறாங்க. பார்த்த உடனே நம்ப முடியல, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு, ஹாஸ்பிட்டலே திரண்டுருச்சு. அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க, ஜீசஸ் அப்பியர் ஆனாரு, என்னை தொட்டாரு, நான் சுகம் அடைஞ்சிட்டேன். பெரிய அற்புதம். அந்த வாரமே எங்கள் அப்பா அம்மா எங்களை அழைச்சிட்டு சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அந்த 10th அப்போ தான் நான் முடிக்க போகிறேன். அவங்க கூட அப்படி சர்ச்சுக்கு வேண்டா வெறுப்பா அப்படியே போகிறேன். அப்புறம் சர்ச்சுக்குள்ளே போனோடனே எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டார். ஏற்கனவே அவர் ஸ்ட்ரிக்ட், டெம்பராகவே இருப்பார். சர்ச்சுக்கு போனோடனே ஓவர் டெம்பர் ஆகிட்டார். அது செய்யக்கூடாது அப்படி இப்படின்னு. பொதுவாகவே நானும் என்னுடைய தம்பியும் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் வளர்ந்தோம். ஆனால் நான் 11th கால் எடுத்து வச்ச உடனே எக்ஸ்ட்ரா 11th கால் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புதுசாக சிக்கிறாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க, ஜாலியாக இருக்க, சினிமான்றான், அப்படியே ஊரை சுத்த, ஜாலி அடிக்க, வீட்டுக்கு வர, என்னுடைய சுபாவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சு. படிப்பு மேலே எனக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. எனக்கும் எங்கள் அப்பா அம்மா இன்ஜினியர்னு சொல்லித்தான், அப்பெல்லாம் டாக்டரை விட இன்ஜினியருக்கு அவ்வளோ மவுசு. வீட்டுக்கு எல்லா பிள்ளைகளையும் அப்படித்தான் வளர்ப்பாங்க. அப்போது அவங்க கனவெல்லாம் நான் இங்கே கரைச்சிட்டு கிடக்கேன். என் கதை அவங்களுக்கு தெரியாது. பள்ளிக்கூடம் போகிற மாதிரி தான் போவேன். ஆனால் அதை இங்கே சுத்த ரவுண்ட் அடிக்க இப்படியே போச்சு. கடைசியில் பார்த்தா பெரிய எதிர்பார்ப்போடு இருக்க எங்கள் அப்பா அம்மா பாடுற மார்க்கில் தான் பாஸ் பண்ணுறேன். என்னடா அது, ஓ ரிசல்ட்டு தானா அது, இப்படி இருக்கு, தோத்துறோம். ஏன்னா 10th நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு, +2 நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு தான் நினைச்சேன். ஆனால் இவங்க வடிச்ச கண்ணீர் ஜபம், அவங்க பேர் கெட்டு போயிடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு துக்கம் வந்துடக்கூடாதுன்னு என்ன பாஸ் ஆக்கி விட்டுருக்கிறாரு. அது எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சு. சேட்டக்காரன் நான், சர்ச்சுக்கு போகவே பிடிக்காது. போய் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போவாங்க. சர்ச்சில் இப்படி உட்காந்துருப்பேன், ஆரம்ப ஜபம் பண்ணுவோம், எல்லாரும் கண்ணை மூடி ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க. முழிச்சு பார்த்தா ஸ்டான்லி இருக்க மாட்டான். அவங்க ஜெபம் பண்ணுற கேப்பில் கிளம்பிடுவேன் நான். அப்புறம் சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவேன். ஆமாம், பெரிய வேதனை வருத்தம் என்னுடைய பெற்றோருக்கு நான் கொடுத்தேன். ஆனால் எங்கள் அப்பா தான் நான் சொன்னேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். +2 எக்ஸாம் அதெல்லாம் முடிஞ்சு, இந்த தோத்திரம் எக்ஸாம் முடிஞ்ச உடனே, ரிசல்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே, எக்ஸாம் முடிஞ்ச மறுநாள் எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, சூட்கேஸில் என் துணிமணிலாம் அள்ளி உள்ளே போட்டு
தூக்கி டமால்னு ரோட்டில் போட்டார். போடா வெளில போய் நில்லு. இயேசு வேணும்னா சூட்கேஸ் எடுத்துட்டு உள்ளவா. உங்க அம்மா இன்னைக்கு உயிரோடு இருக்கு காரணம் இயேசு. நம்ம சோறு திங்கிறோம்னா அதுக்கு காரணம் எல்லாம் இழந்துட்டோம், எல்லாம் போயிருச்சு. உங்க அம்மாவையும் இழந்திருப்போம். ஆண்டவர் உங்க அம்மாவுக்கு உயிரை கொடுத்து நம்ம குடும்பத்தை தலை தூக்கி நிறுத்தி இன்னைக்கு சோறு போட்டு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. அவரை கும்பிடுறதுக்கு ஒன்னால முடியாது, அவரை தேடுறதுக்கு ஒன்னால முடியாது. ஊரை சுத்துற, சேட்டை பண்ற, காயப்படுத்துற, வேதனைப்படுத்துற இயேசு வேணும்னா பெட்டியை தூக்கிட்டு உள்ளவா, இல்லாட்ட ஓடி போயிருந்தார். உடனே நான் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அங்க வாங்க, இயேசுவான் இயேசு. நான் சர்ச்சுக்கு வரலன்னு இங்க வருங்க, பொட்டியை தூக்கி வெளில போட்டாருங்க. அப்ப சூட்கேஸ்லாம் கிடையாது, ஒரு மாதிரி ட்ரங்க் பெட்டி. நான் தான் ரொம்ப டீசெண்டா சொல்றேன், ட்ரங்க் பெட்டி. தோத்துறேன், ஒரு தகர பெட்டி இன்னும் வச்சிருக்கேன் நான். அதை என் சுய சரிதில் அந்த போட்டோ வரும். அதாம்மா தூக்கி போட்டு உடனே அவங்கெல்லாம் வர்றாங்க. ஒரு பக்தி இருக்க வேண்டியதான், அதுக்காக இப்படியா? அவன் கொஞ்சம் பெரியாள் ஆனதுக்கு பிறகு அப்படி கடவுளை தேடிக்கிற மாட்டானா? அவனை தூக்கி இப்படி போட்டு ரோட்டில் போட்டு வச்சிருக்கிய. இது எனக்கு என் பிள்ளைக்கு இருக்கிற டீலிங். குறுக்க பேச ஒருத்தருக்கு ரூட்டு கிடையாது, போயிட்டே இருக்கணும்ட்டாரு. தோத்துறான். உங்க அப்பாட்ட ஒன்றும் பேச முடியாதுப்பான்னு போயிட்டாங்க. நான் இடது கையில் அப்படி அந்த பழையபடி சூட்கேஸ்னே வருது, அந்த பெட்டியை எடுத்து வலது கையை அப்படி வச்சு சொன்னேன், இயேசு இல்லாம வாழ்ந்து காட்டுவேன். இயேசுவான் இயேசு. தூக்கி என்ன வெளில போட்டே இல்லை, இந்த இயேசு இல்லாம நான் வாழ்ந்து காட்டுவேன். சவால் விட்டுட்டு கிளம்பிட்டேன். பட் எங்க போறோம் தான் தெரியல, கிளம்பிட்டேன். தோத்துறேன் அப்படி இப்படின்னு தோத்துறான். சொந்தக்காரங்க தாத்தா பாட்டி அவங்க ஏரியாவுக்கு போயிட்டேன். ராஜபாளையம் போயிட்டேன், மயிலாடுதுறையிலிருந்து ராஜபாளையம் போயிட்டேன். அங்கே போனால் என்னடா பெட்டியும் கைமா வந்திருக்க, இந்த மாதிரி அவங்க போய் சர்ச்சில் சேர்ந்துட்டாங்க, இயேசுநாதரை ஏற்றுக்கிட்டாங்க, அல்லேலியான்றாங்க, ஆமேன்றாங்க, தோத்திரம்ன்றாங்கன்னா பாருங்க. நீயாவது தப்பிச்சு வந்தியடா, நல்ல புள்ளடா நீ, உன்னைத்தான் நாங்களுக்கு முன்னாடியே தெரியுமாடா, நீ விவரமான புள்ளடா, வாடா வாடா பெட்டி வாங்கி உள்ள வைமா. தோத்துறான், புள்ள தப்பிச்சும் பொழைச்ச வந்திருக்கான்ட்டு சேர்த்துக்கிட்டாங்க. எப்படி பாருங்க, அவங்க என்ன காலேஜில் சேர்த்தாங்க, நல்லவங்க, அவங்கள குறை சொல்ல முடியாது. உங்க அப்பனை பாரு, தோத்துறோம், உன்னை படிக்க வச்சு உங்கள் அப்பனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்போம். அவர் எங்கள் தாத்தா சொல்கிறாரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கிளப்பிடுவோம்ன்றேன். நானும் தோத்துறேன், கிளப்பிட்டேன் ஒரு கிளப்பு. தோத்துறேன், எங்கள் அப்பா அம்மா கூட இருக்கும்போது நான் சேட்டக்கார சாமி, இது ரொம்ப ஃப்ரீயாகி போச்சு. அவரும் காலங்காத்தால் காசை கொடுத்து சைக்கிளை கொடுத்து காலேஜுக்கு அனுப்பி வைப்பார், சாப்பாடெல்லாம் கட்டி. நானும் கரெக்டாக காலேஜ் முடிஞ்ச நேரம் தான் வீட்டுக்கு வருவேன். ஆனால் இடைப்பட்ட நேரம் காலேஜில் இருக்க மாட்டேன், அது வேற விஷயம். ஒரு பெரிய நம்பிக்கை, என் பிள்ளை இன்ஜினியராக போகிறான் பேரன், அப்படியாக்கும் இப்படியாக்கும். தோத்துறோம், கற்பனை உலகத்தில் இருக்காரு. காலேஜிலிருந்து லெட்ரு வந்துட்டு, பேசாமல் வந்து அவன் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போயிருங்கன்னு. எங்கள் தாத்தா லெட்ரு வந்திருக்கு, நான் சாயங்காலம் வர்றேன், இங்கே வர்றா, ஓ பேர் எவன் பேரையோ போடுற இடத்துல ஓன் பேரை போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. என்னடா காலேஜ் நடத்துகிறாங்க இவங்க. பட்டாளத்தில் இருந்து ஒரு பயங்கரமாக பேசுவார். இங்கே பாரு, எங்கள் பாட்டிட்ட இவன் பேரை போட்டு, எங்கள் ஊர்லேருந்து ஒரு 5-6 டிக்கெட் படிக்கிறோம், எவன் வீட்டுக்கோ போக வேண்டியது மாறி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, நீ போய் நாளைக்கு சொல்லுப்பா பேரை மாற்றி எழுதியிருக்காங்கன்னு. எனக்கு ஈரக்கோலே ஆடுது. ஆத்தாடி, அப்படியா தாத்தா, அதானே, நான் பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதேன்ட்டு. ஆமா, அப்படி இன்னும் ஒரு மாசம் கழிச்சு திரும்பவும் லெட்ரு, நீங்க வந்து வாங்கிட்டு போறீங்களா இல்லையா? ஏற்கனவே லெட்டர் அனுப்பிச்சோம், நீங்க அப்படியே கண்டுக்கிறவே இல்லை.
என்ன புள்ள வளர்க்குறிய அப்படின்னு வந்துட்டு ஒரு பட்டாளத்துக்காரரா, சரி எதுக்கும் நம்ம போய் பார்ப்போம், சொல்லி முடிஞ்சல தோத்துறேன். அங்கே போய் பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு வச்சு. நான் அங்கேயே இல்லை, இவர் வந்த அன்னைக்கு என்ன தேடி இருக்காரு காலேஜ் எல்லாம், தேடியும் காணாதிருப்பாய், அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே, நீங்கள் தேடி வந்தவர் இங்கே. அவ்வளோதான், அன்னைக்கு பஞ்சாயத்து ஆகி போச்சு. வீட்டுக்கு வந்தா எங்கள் பேரை கெடுத்துவிட்டு, இதுக்கடையில் அங்கங்க என்னுடைய சுபாவங்கள் எல்லாம் தெரிஞ்சு எங்கள் தாத்தா பேரெல்லாம் ரிப்பேர் ஆகி போச்சா. தோத்துறோம். இப்போ அவர் பெட்டியை தூக்கி போட்டார். தோத்துறோம். உன்னை போய் வீட்டில் சேர்த்தம் பாடுறா, இந்த ஊரில் எனக்கு கொஞ்சம் நெஞ்ச இருந்த நல்ல பேரையும் கெடுத்து விட்டேடா பாவி, ஏரியா பக்கம் ஒன்றை பார்த்துடக்கூடாது. அவங்கள குறை சொல்ல மாட்டேன், என்னை ரொம்ப நேசிச்சாங்க. என்னுடைய கேரக்டர், சுபாவம், எனக்கு இந்த ஊர் சுற்றுறது, பசங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பு, சிற்றின்பம், சினிமா, இதுதான் உலகம்னே நினச்சிட்டேன். எதிர்காலத்தை குறித்த எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை. அன்னைக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம், அந்த சுகம், அது எனக்கு பெருசாக தெரிஞ்சு. எங்கள் அப்பா அம்மாவுடைய விருப்பமோ, என்னுடைய தாத்தா பாட்டியோட விருப்பமோ, எனக்காக அவங்க படுகிற பிரயாசமோ எனக்கு பெருசாகவே தெரியல. தோத்துறான். ஆனால் அங்கே 2 பேர் பெட்டியை தூக்கி விரட்டி விட்டாங்க பாருங்க. அவங்க 2 பேரும் பயங்கரமான ஆள். எங்கள் அப்பா அம்மா தான். ஒரே ஜபம். அதில் எங்கள் அம்மா வெள்ளிக்கிழமை தண்ணி கூட குடிக்காமல் உபவாச ஜபம். ஆண்டவரே உமக்காக, நாங்கள் பெத்த பிள்ளைப்பா, வேற எதுக்காக அவனை இங்கேருந்து நாங்கள் அனுப்பலை, இயேசுவை ஏற்றுக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காக. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அதை ஜீரணிக்க முடியாது. என் பிள்ளைகளை நான் அப்படி ட்ரீட் பண்ணுவேனானே தெரியல. ஆனால் எங்கள் அப்பா வாழ்க, இன்னைக்கு நான் இப்படி ஒரு ஊழியக்காரனா மாறி இருக்கிறதுக்கு காரணம் என் தகப்பன், என் தாய். அவங்கள விட்டு கொடுக்கவே மாட்டேன். அப்போ எங்கள் அம்மா ஜெபம், ஆண்டவரே எங்கே இருக்கிறானே தெரிலப்பா. இல்லை லெட்ரு தானே, ஃபோன்லாம் இப்போ கிடையாது. ஆமாம், ஆனால் ஒன்றுப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏசு இல்லாமல் வாழ்ந்து காட்டுவேன்னு சொன்னான்ல, நீங்கள் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது அப்படி அவன் சொல்லுவான். அப்படி நீங்கள் அவனை சொல்ல வைப்பீங்க. அப்படி ஒரு ஆளாக அவனை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு உபவாசம் போட்டு எங்கள் அம்மா ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபந்தான் இங்கே வேலை செய்யுது. இங்கே அடுத்து பெட்டி மாறிடுச்சுல. தோத்துறான். ரோடு காடா சுத்துறேன், ஒரு ஆள் சேர்த்துக்க மாட்டுறாங்க. எல்லாரும் என்னை பகைக்கிறாங்க. சித்தப்பா வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பாவுக்காக என்னை ஏற்றுக்குருவாங்க. ஆமாம், ஒரு கறி குழம்பை போட்டு சோத்தை போட்டு தோத்துறோம். 50 ரூபா காசை கொடுத்து உன்னை பெரியப்பா வர சொன்னார். ஆமாம், அவர் வரவே சொல்லியிருக்க மாட்டார். உன்னை பெரியப்பா வர சொன்னார்னு கிளப்பிடுவார். அங்கே போனால் பெரியப்பா வீட்டில் ஒரு சோத்தை போடுவாங்க, ஒரு 50 ரூபா காசை கொடுப்பாங்க. உன்னை அத்தை வர சொல்லிச்சு அப்படின்னு அனுப்பிடுவாங்க. எனக்கு தெரியல, என்னடா ஒரே வரவேற்பா இருக்க அப்படின்னு. சோறு 50 ரூபா காசு. அடுத்த சித்தப்பா வீடு பரவாயில்லையே, பரவசமாக போய்கிட்டு இருக்கு. 10 நாளில் முடிஞ்சு வச்சு. ஏன்னா எங்கள் தாத்தா பாட்டி அவ்வளோதான் பெற்று போட்டிருந்தாங்க. அதோட ரவுண்டு முடிஞ்சு வச்சு. அவங்க என்னன்னா, இந்த பையலை நம்ம வீட்டில் சேர்த்தோம்னா இங்கே இருக்கிற நம்ம பிள்ளைகளை வீணாக்கி விடுவான், இவனை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு அவங்க ஒருத்தர் பேசி வருவான். சோத்தை போட்டு 50 ரூபா காசை கொடுத்து இங்கே அனுப்பிடுறு, அப்புறம் நான் அனுப்பிடுறேன், அப்புறம் 7 நாள் கழிச்சு என்ன செய்வான்னு பார்ப்போம். முடிஞ்சு வச்சு. அடுத்து எனக்கு சோத்துக்கும் வழி இல்லை, என்னை நேசிக்கவும் ஆள் இல்லை, கையில் காசு இல்லை, சாப்பாடு இல்லை, எல்லாமே என்னை கைவிட்டுருச்சு. பிளாட்ஃபார்மில் படுத்து கிடந்திருக்கேன், சாப்பாடு இல்லாமல் கலங்கியிருக்கேன். என்னை பார்த்து நிறைய பேர் காரி தூப்பியிருக்காங்க. நோ மோர் ஃபியூச்சர். எனக்கு ஹோப்பே இல்லை. அப்போ தான் என் வாழ்க்கையை நான் யோசிக்கிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம், நம்ம 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 என்ன நிலையில் இருக்கோம், நாளைக்கு எப்படி, இன்னைக்கு நைட்டுக்கு என்ன சாப்பிடுவோம் தெரியாது. 18 வயசு. என்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. ஒரே ஒரு எண்ணம், இனி நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, தற்கொலை பண்ணி செத்துருவோம்.
கையில் ஒரு தூக்கு கயிறு எடுத்துட்டு எந்த இடத்துல சாகலாம்னு தனிமையாக ஒரு இடம் தேடிட்டு இருக்கேன், போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் இடமும் செலக்டட். நான் சூசைட் பண்ணி சாக போகிறேன். என் பக்கத்தில் யாருமே கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. ஆனால் ஒரு தெளிவான சத்தம், யாரோ ஒருத்தர் என் கூட பேசுகிற மாதிரியே ஒரு சத்தம். நீ என்னை வெறுக்கிற, நான் உன்னை நேசிக்கிறேன். என்ன சொல்லிட்டு வந்த? இயேசு இல்லாம வாழ்ந்து காட்டுவேன்னு சவால் விட்ட. ஆனா சவால் விட்ட உன் கையில் இப்ப என்ன இருக்கு தெரியுமா? தூக்கு கயிறு இருக்கு. இப்ப கூட உன் வாழ்க்கையை எனக்கு ஒப்பு கொடுத்து பாரு, உலகம் பேசுற ஆளா உன்னை மாத்தி காட்டு. இந்த சத்தம் திரும்ப திரும்ப என்ன கேட்டுக்கிட்டே இருக்கு. சினிமா தான் நான் அடிக்கடி பார்க்குற ஆளாச்சா? சினிமாவில் பார்க்குற மாதிரியே நான் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசுனது, நான் சவால் விட்டது, நான் செஞ்ச தவறுகள், எங்கள் அப்பா தாத்தா பாட்டியை காயப்படுத்தினது எல்லாமே கொஞ்ச நேரத்தில் மடமடன்னு என் கண்ணுக்கு முன்னால் ஒரு படக்காட்சி மாதிரி ஓடுது. தோத்துறோம். இனி உனக்கு மரணம் தான். இன்னைக்கு உன்னை ஒப்பு கொடுத்து பாரு. ஏன்னா நான் சர்ச்சுக்கு போயிருக்கிறேன்ல, ஆண்டவரை பற்றி அவருடைய வார்த்தையை பற்றிலாம் நான் கேட்டிருக்கிறேன் ஏற்கனவே. அதனால அந்த பேசுகிற மாதிரியே எனக்கு தெரியுது. அதே இடத்துல கையில் தூக்கு கயிறோட முழங்கால் படியிட்டு என் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன். எங்கள் அம்மா ஜெபம் எவ்வளோ வேலை செஞ்சிருக்கு பாருங்க. எங்கள் அப்பாவுடைய வைராக்கியம் எவ்வளோ வேலை செஞ்சிருக்கு பாருங்க. பைபிளில் இளையகுமாரன் வந்தானான் திரும்பி, நான் மூத்த குமாரன் திரும்பி எங்க சவால் விட்டுட்டு போனனோ அதே தகப்பனை தாயை தேடி நான் வந்தேன். அந்த வாரமே சர்ச்சுக்கு போனேன், என்னை ஒப்பு கொடுத்தேன், இயேசுக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுத்தேன். இயேசு என் உள்ளத்துக்குள்ளே வந்தார், என்னை பரிசுத்தமாக்கினார். எதெல்லாம் எனக்கு சந்தோஷமா தெரிஞ்சுச்சோ இப்போ அதெல்லாம் எனக்கு வெறுப்பா தோணுச்சு. சபையும் பாடலும் துதியும் ஆராதனையும் அங்கே பிரசங்கிக்கப்படுகிற வசனங்களும் எனக்கு பரவசமாக இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். ஏதோ ஒரு இருள் என்னை விட்டு விலகின மாதிரி, இறுக்கம் என்னை விட்டு விலகின மாதிரி ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு பெரிய எதிர்காலம் நமக்கு காத்துட்டு இருக்கு. நம்ம இந்த உலகத்தில் சாதிக்க போகிறோம். ஐயோ முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம், இனிமே தான் நமக்கு ஒரு வாழ்க்கை ஓட்டமே இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. ஆண்டவருக்கு என்ன பரிபூரணமாக ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் என்ன ஊழியத்திற்கு என்று அழைச்சார். ஒவ்வொரு வார பிரசங்கமும் என்னை மாத்துச்சு. கர்த்தர் என் கூட பேச ஆரம்பித்தார். என்னை ஒப்பு கொடுத்தேன். வேதாகம கல்லூரிக்கு போனேன். வேதாகம கல்லூரியில் படித்தேன். 1997 என்னுடைய வேதாகம கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு முழு நேர ஊழியத்திற்குள்ளே வந்தேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன். ஸ்மார்ட் ஃபோனில் ஜூம் பண்ணி தேடினாலும் எங்கள் ஊரை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு குட்டி கிராமத்தில் இருக்கிறேன் நான். என் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததுனால, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தது யூஸ்லெஸ், தருதலை, உருப்படாதவன், இப்படிலாம் என்னை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதான் எனக்கான பேரே. அப்படி இருந்த என்ன இன்னைக்கு பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் கால் மிதிக்காத மாவட்டங்கள் கிடையாது. எனக்கு ஊழியம் இல்லாமல் இருந்த வாரமே கிடையாது. நானா எந்த பலிபீடத்துக்கும் போகணும்னு முயற்சி பண்ணவே மாட்டேன். நான் ஃப்ரீயாக இருந்தால் கூட ஒருத்தங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேன். அது என்னுடைய டெடிகேஷன். நான் போகணுன்னா நீங்கள் தான் என்னை அழைச்சிட்டு போகணும், நீங்கள் தான் அங்கேருந்து எனக்கு கால் வரணும், நீங்கள் தான் என்னை கூட்டு போகணும் அப்படின்னு என்னை பொருத்தனை பண்ணி பிரதிஷ்டை பண்ணி அர்ப்பணித்து இன்னைக்கு வரைக்கும் நான் பயணிக்கிறேன். இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். இந்த சாதாரண கிராமத்தான இதுவரைக்கும் இந்த வேதம் 7 தேசங்களுக்கு தூக்கிட்டு போயிருக்கு. ஊழியர்கள் நடுவில், வாலிபர்கள் நடுவில், வயதானவர்கள் நடுவில், கிராமத்தில், பட்டணத்தில், சின்ன சபையில், பெரிய சபைகளில், 15,000 பேர் இருக்கிற சபைகளில் என்னை கர்த்தர் சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார், பிரசங்கியாக நிறுத்தியிருக்கிறார். என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, பலப்படுத்தப்பட்டவங்க, சுகமடைஞ்சவங்க, எழும்பினவங்க, கட்டப்பட்ட குடும்பங்கள், இணைந்த குடும்பங்கள், எழும்பின வாலிபர்கள், சொல்லிக்கிட்டே போலாம்.
அதே தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாலே என்ன ஒரு சாட்சியா நிறுத்தி இருக்கிறாரு. அந்த தேவன் தான் உங்களையும் முன்குறிச்சிருக்கிறாரு, உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறாரு. உன்னை பத்தி உனக்கு பிளான் இருக்கோ இல்லையோ, உன்னை பத்தி உன் குடும்பத்தாருக்கு பிளான் இருக்கோ இல்லையோ, உன்னை சிருஷ்டித்தவருக்கு உன்னை குறித்து ஒரு மிகப்பெரிய பிளான் இருக்கு, மிகப்பெரிய பிளான் இருக்கு. உன்னை அர்ப்பணிச்சு பாரு, ஆயிரங்கள் லட்சங்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாக்குவாரு. ஒரே ஒரு சம்பவம் யோவான் 6ஆம் அதிகாரத்துல 5 அப்பம் 2 மீன் கேள்விப்பட்டிருப்ப. கவனிங்க, அந்த அப்பத்தை சின்ன பையன் வச்சிருந்தான், ஒரு சின்ன பையன் வச்சிருந்தான். ஒருவேளை இயேசுநாதர் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சு அவங்க அம்மா ஒரு டப்பால அடைச்சு குடிச்சிச்சோ என்னமோ நமக்கு தெரியல. அவர் வாட்டுக்கு பேசுவாரா, பசிக்கும்டா, கேப்பு கிடைக்கிற நேரத்தில் ஓப்பன் பண்ணி உள்ள தள்ளிடுறா அப்படின்னு அப்பத்தை ஒரு டப்பால அடைச்சு நெஞ்சிருக்கலாம், கொடுத்துருந்துருக்கலாம். பிரசங்கம் போய்கிட்டே இருக்கு. 3 நாளா பேசுறாராம் இவரு, 3 நாளா போயிட்டு இருக்கு பிரசங்கம். ஆனா அவன் 3 நாளுமே சாப்பிடாம இருந்திருக்கான். சாப்பிட ட்ரை பண்ணி சாப்பிடாம முடியாம போச்சோ தெரியல, இல்லைன்னா இயேசுநாதர் பண்ண பிரசங்கத்துல சாப்பிடணுங்கிற எண்ணமே எல்லாம் போச்சோ தெரியல, இல்லட்டா ஓபன் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிறவன் இப்படி பார்த்ததுனால ஆத்தாடி அங்க போயிருமோ அப்படின்னு பயந்து மூடிட்டானோ தெரியல. இருக்கிறீங்களா? ஒன்னே ஒண்ணு, அவன் கையில இருந்த வரைக்கும் அந்த அப்பம் அடைக்கப்பட்ட நிலையில் இருந்தது, சிறுவன் கையில். இப்போ ஆண்டவர் 3 நாளுக்கு பிறகு நிறைய பேர் வந்திருக்காங்களே, எத்தனை பேரும் பசியில் இருப்பாங்களே, அவர் இப்பதான் அந்த ஃபீலிங்கே வர்றாரு. தோத்துறான், இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணுமே, என்ன பண்ணலாம் ஏற்பாடு பண்ணுங்க. எங்க பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் பத்தாதுன்றாங்க. உள்ள பூந்து பாருங்க, ஏதாவது சிக்கனா கொண்டு வாங்க. அடுத்த ஆள் பாக்கெட் தானே, இறங்கிடுவோம்ட்டு இறங்கிட்டாங்க. தோத்துறான், சிக்கனான் சிறுவன். இவன் ஓபன் பண்ணியிருக்கிறான், பார்த்துட்டான். தோத்துறான், அங்க கொண்டா. இப்போ நல்லா கவனிக்கணும், சிறுவன் கையில இருந்த அப்போ சீசன் கைக்கு வருது. சிறுவன் கையில இருந்து அப்போ யார் கைக்கு வருது? சிறுவன் கையில இருந்த வரைக்கும் அடைக்கப்பட்ட நிலை. சீசன் கைக்கு வந்தப்போ அவன் சொல்றான் இந்த அப்பத்தை பார்த்துட்டு, ஆண்டவரே இங்க இருக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா இத்தனை ஜனங்களுக்கு இந்த அப்போ ஏமாத்திரம், சும்மா இதெல்லாம் யூஸ்லெஸ், இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, வேஸ்ட் அப்படின்றான் சீசன். ஹலோ, இருக்கீங்களா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஐ பேச்ச குறை, இங்க கொண்டாத, அந்த அப்பத்தை இங்க கொண்டா. நல்லா கவனிக்கணும், சிறுவன் கையிலிருந்து சீசன் கைக்கு, சீசன் கையிலிருந்து சிருஷ்டிகரின் கரத்துக்கு அப்போ டிராவல் ஆகுது பாருங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சிறுவன் கையில் இருந்தப்போ அடைக்கப்பட்ட நிலை, சீசன் கைக்கு வந்தப்போ அற்பமாய் பேசப்பட்ட நிலை. பட் சிருஷ்டிகரின் கரத்துக்கு வந்தப்போ அற்புதமாய் ஆசீர்வாதமாய் ஆயிரங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட நிலை. வாழ்க்கை யார் கரத்துல? உன் கையிலே இருக்கா இல்ல இன்னொருத்தர் கரத்திலையா? நோ நோ நோ. உலகம் உன்னை பார்க்குற மாதிரி இயேசுநாதர் ஒரு நாளும் பார்க்க மாட்டாரு. உலகம் உன்னை ஜட்ஜ் பண்ணும், உலகம் உன்னை யூஸ்லெஸ்ன்னு கூட சொல்லும், உன் மைண்டு கூட சொல்லும் நான் வேஸ்ட்னு. ஆனா நீ உன்னை சிருஷ்டித்தவர் கரத்துல இந்த மாலை நேரத்துல ஒப்பு கொடுத்து பாரு, அர்ப்பணிச்சு பாரு, அவருக்கு உன்னை விட்டு கொடுத்து மட்டும் பாரு. உங்க கரத்துல என்ன தர்றம்பான்னு சொல்லி பாரு. ஜி மேஜரு சொல்லி பாரு, சொல்லி பாரு, சொல்லி பாரு. ஒரு சாதாரண அப்பத்தை அங்க 5000 பேர் புருஷர்கள் மட்டும், அப்புறம் சிறிகள் பிள்ளைகள்லாம் சேர்த்தா ஒரு 25,000 பேர்லாம் சொல்றாங்க. ஒரு அப்பத்தை 25,000 பேருக்கு பயன்படுத்த முடியும்னா ஒன்ன நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எழுமி நிற்கலாமா? என்னை தருகிறே உம் கரத்தில் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருமாற்றுமே, உருவாக்குமே என்னை உருமாற்றுமே. உயவனே உம் கை களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம்
கையிலே, குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குவே.